ஒரு டிஎஸ்பியா இல்லாம, உங்க ஹையர் ஆபீசரா இல்லாம, ஒரு சிஸ்டரா ஒரு சின்ன அட்வைஸ் பண்றேன், கேக்குறீங்களா? உடம்புல சக்தி இருக்கும்போதே புத்தி வரணும். சக்தி போனதுக்கு அப்புறம் புத்தி வரதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. என்ன மன்னிச்சிருங்க மேடம். மன்னிப்ப மத்தவங்க கிட்ட கேட்காதீங்க, உங்க மனசாட்சி கிட்ட கேளுங்க. உணர்ந்துட்டேன் மேடம், நான் என் தப்ப உணர்ந்துட்டேன். இனியும் நான் இன்ஸ்பெக்டரா இருக்கிறது ரொம்ப தப்பு மேடம். ஏன் நான் மனுஷனா உயிரோடு இருக்கிறதே தப்பு மேடம். இப்பவே இந்த நிமிஷமே நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு நான் பண்ண துரோகத்துக்கு இந்த டிபார்ட்மெண்டோட துப்பாக்கியாலேயே என்ன சுட்டுக்கிறேன் மேடம். சார், நீங்க எப்ப பண்ண தப்ப உணர்ந்தீங்களோ அப்பவே அந்த நிமிஷமே புதுசா பிறந்துட்டீங்க. அப்புறம் எதுக்கு சார் சாகணும்? இனிமேல் தான் நீங்க வாழணும். சட்டத்தை காப்பாத்துற சத்திரியனா வாழணும். என்ன முரளி, இனிமேலாவது நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு விசுவாசமா இருப்பீங்களா? இந்த நிமிஷத்துல இருந்து நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு என் உயிரியை கொடுப்பேன் மேடம். அப்போ நான் சொல்ற மாதிரி செய்யுங்க. ஓகே, அத்தை, நாங்க மதியத்துக்கு மேல ஊருக்கு கிளம்பலான்னு இருக்கோம். என்னம்மா அவசரம்? இன்னும் 4 நாள் இருந்துட்டு போக வேண்டியதானே? இல்லங்க அத்தை, திடீர்னு கிளம்பி வந்துட்டோம், அதான் போலான்னு. வெள்ளையங்கிரி ரொம்ப நாள் கழிச்சு ஊருக்கு வந்திருக்கான். பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வரேன்னு போயிருக்கான். நான் பக்கத்துல இருக்கிற அம்மன் கோயில் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். அம்மன் கோயில்ல ஒரு அம்மா மேல அம்மாவோட அருள் வந்து வாக்கு சொல்றாங்க. மனசுல ஏதாவது குழப்பம்னா அந்த அம்மாட்ட போய் கேட்டுட்டு வருவேன். அவங்க ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்கன்னா மனசுல இருக்கிறது நல்லபடியா முடியும். நான் கோயில் போயிட்டு வந்துடுறேம்மா. சரிங்க அத்தை. ஷியாமளா, வாங்க மாமா. நாங்க நேத்து தான் வந்தோம். ராத்திரியாவது நீங்க வருவீங்கன்னு நினைச்சோம், வரவே இல்ல. நல்ல வேளை, நாங்க மத்தியானம் ஊருக்கு கிளம்பலான்னு நினைச்சோம். இப்பவாது வந்தீங்களே. நல்லா இருக்கீங்களா மாமா? நான் நல்லா இருக்கேம்மா, நீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருக்கோம் மாமா. அத்தை இப்பதான் கோவிலுக்கு போயிருக்காங்க. பேய் கோயிலுக்கு போனா என்ன, சுடுகாட்டுக்கு போனா என்ன, புத்தி மாறவா போகுது? ஏன் மாமா இப்படி பேசுறீங்க? வேதனையில வேற எப்படிமா பேசுறது? மாமா, உன் மாமியார் உனக்கு மந்திரிச்சுக்கிட்டு இருந்தத நான் மறைஞ்சிருந்து கேட்டுக்கிட்டு தாமா இருந்தேன். நல்லது இருக்கிற இடத்துல கெட்டது நுழைய முடியாதும்பாங்க. அது அந்த காலம். ஆனா இந்த காலத்துல கெட்டது இருக்க இடத்துல நல்லது நுழைய முடியல. அதனாலதான் அவ வெளியே போனதும் நான் உள்ள வரேன். உன் மாமியாரை பத்தி உனக்கு தெரியாதுமா. வெறும் கையாலேயே வேப்பலை அடிப்பா, வாயிலேயே வடை சுடுவா, வயிற்று புல்ல நழுவி விழற மாதிரி பேசுறதுல அவளை மிஞ்சறதுக்கு யாருமே இல்லை. அவ யாரையாவது கவுக்கணும்னு நினைச்சா கவுக்காம விடவே மாட்டா. அவ பேச்ச கேட்டு உன் தங்கச்சி கல்யாணத்தை நீயே தடுத்து நிறுத்தி உன் தங்கச்சிய உன் புருஷனுக்கே 2ஆம் தாரமா கட்டி வைக்க பாக்குறியே. உன்னை என்ன சொல்றதுனே எனக்கு தெரியலம்மா. ஆனா எப்படியோ போகட்டும்னு விடவும் முடியல. ஏன்னா உன்னை நான் என் மருமகளா நினைக்கலம்மா, என் மகளா நினைக்கிறேம்மா. ஒரு பொண்ணு கழுத்துல தாலி ஏறுறதுக்காக என்ன வேணாலும் பண்ணலாம்.
ஆனா தாலி ஏறுறதை தடுத்து நிறுத்துறது எவ்வளவு பெரிய பாவம் தெரியுமா? அதுவும் கூட பிறந்தவன் தங்கச்சி கழுத்துல தாலி ஏறுறதை தடுத்து நிறுத்துறது பாவம் மட்டும் இல்ல, மிகப்பெரிய துரோகம்மா. பாவிய கூட ஆண்டவன் மன்னிச்சிடுவாமா, துரோகிய மன்னிக்கவே மாட்டான். நம்ம சக மனுஷன் நம்மளை மன்னிக்காட்டியும் நம்ம மனசாட்சி நம்மளை கொல்லும். அப்படி இருக்கும்போது நம்மளை படைச்ச ஆண்டவனே நம்மளை மன்னிக்காட்டி நம்ம நிலைமை என்னமா ஆகும்? காம்பு கைத்துல ஊஞ்சல் கட்டி ஆடலாமா? ஆனா ஒரு பொண்ணோட தாலி கைத்துல ஊஞ்சல் கட்டி ஆட நினைச்சா அவ தலையில அவளே மண்ணள்ளி போட்டுக்கிற மாதிரி ஆகாதா? தாலி கயிறு அருந்து விழுந்து அஸ்தமனம் ஆயிடுமா? அன்னைக்கெல்லாம் இன்னைக்கு இருக்க மனுஷன் நாளைக்கு இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனா இப்பெல்லாம் இந்த நிமிஷமே இருக்கிற மனுஷன் அடுத்த நிமிஷம் இல்லைங்கிறது தான் உண்மை. மனுஷன் ஆயுசு என்ன 500 வருஷமா வாழ்க்கையை திருத்தி திருத்தி வாழலாங்கிறதுக்கு நாளைக்கே வராத வியாதி வந்து படுத்துட்டா பணம் தேவைதான். ஆனா பணத்தால வைத்தியம் மட்டும்தான் பார்க்க முடியும், உயிரை காப்பாற்ற முடியுமா? ஒருத்தர் செஞ்ச புண்ணியம்தான் அவன் உயிரை காப்பாற்றும், ஏன் அவன் தலைமுறையவே காப்பாற்றும். மனுஷனோட உண்மையான அழியாத சொத்து புண்ணியம்தாம்மா. உங்ககிட்ட இருக்கிற ஒரே பையனுக்கு புண்ணியத்தை சேர்த்து வைமா, தயவு செஞ்சு பாவத்தை சேர்த்து வச்சிடாதம்மா. என்னடா இந்த காலத்துல போய் பாவ புண்ணியத்தை பத்தி பேசுறானே, இவனுக்கு என்ன பைத்தியமானு இந்த ஊரே என்னை பத்தி பேசும். பரவாயில்லம்மா, நான் மற்றவங்க பார்வைக்கு பைத்தியக்காரனாவே இருந்துட்டு போறேன். ஆனா இந்த பைத்தியக்காரன் சொல்றதுல இருக்க உண்மைய கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா உனக்கே நல்லது எது கெட்டது எதுன்னு புரியுமா? தாத்தா, தாத்தா வாங்க தாத்தா. அம்மா இங்க வாங்களே சீக்கிரம். யார் வந்திருக்காங்கன்னு பாருங்க. யாருமா? தாத்தா வாங்க தாத்தா, உள்ள வாங்க. விடுமா. வாங்க தாத்தா. அப்பா, வாங்கப்பா, உள்ள வாங்க. ஏன்பா வாசல்லே நிக்கிறீங்க? உள்ள வாங்கப்பா. உங்க காலடி இந்த வீட்ல படுறதுக்கு நாங்க புண்ணியம் பண்ணிருக்கணும். உள்ள வாங்கப்பா, வாங்க. ஆமா தாத்தா, வாங்க உள்ள. உள்ள வாங்கப்பா. என் பேரு தர்மதுரை. இந்த ஊர்ல எல்லாரும் என்ன பெரிய மீசேன்னு சொல்லுவாங்க. டிஎஸ்பி மேடத்தை பார்க்க வந்திருக்கேன். மேடம் இருக்காங்களா? தாய் வீடு தாய் வீடு. டிஎஸ்பி மேடத்தை பார்க்க வந்திருக்கேன். மேடம் இருக்காங்களா? ஏன்பா இப்படி எல்லாம் பேசுறீங்க? என் பேத்தி இருக்காளா? துர்கா இருக்காளா? கூப்பிடுங்க அவளை. அப்படின்னு ஒரு வார்த்தை உரிமையோட வீட்டுக்குள்ள வந்து உட்கார்ந்து சொல்லுங்கப்பா. இப்படி யாரோ எவரோ மாதிரி வீட்டு வாசல்ல நின்னு பேசிட்டு இருக்கீங்க. எனக்கு ஒரு மகளும் 2 மகனும் இருந்தாங்க. மக ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே என்ன வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போயிட்டா. பெரிய மகன் ஜெயிலுக்கு போனவன் தான். சின்ன மகன் இருந்தும்
இல்லைங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஒரு வயசு வரைக்கும் உரிமைக்கும் உடைமைக்கும் வாழ்ந்த மனுஷன் அதுக்கப்புறம் கடமைக்கு வாழ வேண்டியதாயிடுச்சு. ஏதோ மிச்சம் மீதி இருக்கிற என்னோட மான மரியாதையாவது காப்பாத்திட்டு மண்ணுக்குள்ள போலான்னு தான் என் உசுரை கையில புடிச்சுக்கிட்டு இருக்கேன். மடிப்பிச்சை கேட்டு வீட்டு வாசல்ல நிக்கிறவங்கள பார்த்திருப்பீங்க. ஆனா இன்னைக்கு மான பிச்சை கேட்டு இந்த வீட்டு வாசல்ல வந்து நிக்கிறோமா. அப்பா மீசக்காரன் குடும்பத்துக்குன்னு ஒரு பாரம்பரியம் இருக்கு. பரம்பரை மானம், மரியாதை, கௌரவம் இருக்கு. என் சின்ன மருமகளை டிஎஸ்பி மேடம் அடிச்சு லாக்கப்ல போட்டிருக்காங்க. அது விஷயமா டிஎஸ்பி மேடத்தை நான் பார்க்கணும். மேடத்தை கொஞ்சம் கூப்பிடுறீங்களா? துர்கா துர்கா என்னம்மா? இங்க வாமா. என்னம்மா? என்னடி உன் மனசுல நினைச்சிட்டு இருக்க? உன் சின்னத்தை தனலட்சுமியை போலீஸ் லாக்கப்ல வச்சிருக்கியாமே. ம்? சின்ன அத்தையா? எவ அவ? எனக்கு அத்தையும் கிடையாது, சொத்தையும் கிடையாது. ஏண்டி லாக்கப்ல போட்டதுக்கு என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல? மா, உன்கிட்ட என்ன சொல்றது? நீ என்ன டிஎஸ்பியா, டிஐஜியா இல்ல ஐஜியா? ஒரு நாளைக்கு 100 இல்ல 1000 பேரை கூட அரெஸ்ட் பண்ணி உள்ள வைப்பேன். அதெல்லாம் சொல்லிட்டு இருக்க முடியாதுமா. நான் உன் அம்மாடி. துர்காக்கு தான் நீ அம்மா, டிஎஸ்பிக்கு இல்ல. தப்பு பண்ணா எந்த கழுதையா இருந்தாலும் உள்ள தூக்கி போட்டு கால் கால்னு கத்துற வரைக்கும் மிதிப்பேன். அப்படி என்னடி தப்பு பண்ணாங்க? ம்? இதோ நிக்கிறாரே இந்த பெரிய மனுஷன், மிஸ்டர் தர்மதுரை. இவரோட 2 மருமகளுங்களும் அத்துமீறி போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள நுழைஞ்சு ஒரு டிஎஸ்பிங்கிற மரியாதை கூட இல்லாம என்னையும் எஸ்ஐ ஆறுமுகத்தையும் வாய்க்கு வந்தபடி திட்டினாங்க. என்ன டியூட்டியை செய்ய விடாம தடுத்தாங்க. பஜாரிங்க மாதிரி ஆடு ஆடுன்னு ஆடுனாங்க. போலீஸ் ஸ்டேஷனை சந்த கடையாக்கிட்டாங்க. நானும் பொறுத்து பொறுத்து பார்த்தேன். ஆட்டம் ரொம்ப ஓவரா போயிடுச்சு. என் பொறுமைக்கு ஒரு எல்லை இருக்குல்ல. ரொம்ப எல்லை மீறி போனாங்க. போட்டேன் பலார்னு ஒண்ணு கண்ணத்திலேயே. போய் விழுந்தா லாக்கப்ல. தனலட்சுமிக்கு விழுந்த அடியில விஜயலட்சுமி விட்டா போதுன்னு ஓடிட்டா. டிஎஸ்பி மேடம், உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். மீசக்கார குடும்பத்துக்குன்னு தலைமுறை தலைமுறையா ஒரு பாரம்பரியமும் கௌரவமும் இருக்கு. எங்க குடும்பத்திலிருந்து இது நாள் வரைக்கும் எந்த பொம்பளையும் போலீஸ் ஸ்டேஷன் வாசல் முதிச்சதில்லை. ஆனா இன்னைக்கு என் தலைமுறையில என் வீட்டு மருமக போலீஸ் லாக்கப்ல இருக்கான்னா அது என் குடும்பத்துக்கு மிகப்பெரிய அவமானம். இந்த விஷயம் ஊர் உலகத்துக்கு தெரிஞ்சா எங்களால இந்த ஊருக்குள்ள தலை நிமிர்ந்து நடக்க முடியாது. ஒட்டுமொத்த குடும்பமும் தூக்கு மாட்டிட்டு சாகிறத தவிர வேற வழி இல்லைங்க. தயவு செஞ்சு என் மருமகளை வெளியே விட்டுருங்க மேடம். அவங்க பண்ண தப்புக்கு நான் உங்க கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்கிறேன் மேடம். மன்னிப்பு கேட்கிறேன். அப்பா என்ன பேச்சு பேசுறீங்க நீங்க? என்ன தாத்தா, எதுக்கு கால்ல எல்லாம் விழுந்து மன்னிப்பு கேக்குறேன்னு சொல்றீங்க? ஏன் இப்படி பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க? நான் அப்பாவும் இல்ல, உங்களுக்கு தாத்தாவும் இல்ல. தர்மதுரை, தயவு செஞ்சு டிஎஸ்பி மேடத்துக்கிட்ட சொல்லி என் மருமகளை மன்னிச்சு வெளியில விட சொல்லுங்கம்மா. துர்கா, தயவு செஞ்சு அவங்கள வெளியில விட்டுருமா. வேற யாருக்காகவும் இல்லனாலும்
உன்னை பெத்து வளர்த்து ஆளாக்குன இந்த அம்மாவுக்காக அவங்கள வெளியில விட்டுருமா ப்ளீஸ். தயவு செஞ்சு வெளியில விட்டுருங்க டிஎஸ்பி மேடம். அக்கா ப்ளீஸ்க்கா அவங்கள வெளியில விட சொல்லுங்க. துர்கா, ஹலோ. ஆறுமுகம். மிஸ்டர் தர்மதுரைன்னு ஒரு பெரிய மனுஷன் அங்க வருவாரு. ஆமா ஆறுமுகம். அவர் வந்து லாக்அப்ல இருக்கிறவங்கள ஜாமீன்ல எடுப்பாரு. அவங்கள வெளியில விட்டுருங்க. ஓகே. ரொம்ப நன்றிங்க மேடம். தாத்தா அப்பா அப்பா துர்கா, கிவ் ரெஸ்பெக்ட் அண்ட் டேக் ரெஸ்பெக்ட். இதுதான் என் பாலிசி. சின்னவங்க பெரியவங்க, செல்வாக்கு உள்ளவங்க செல்வாக்கு இல்லாதவங்க, பணக்காரங்க ஏழைங்க, படிச்சவன் படிக்காதவன், அதிகாரத்துல இருக்கிறவன் அதிகாரத்துல இல்லாதவன், எல்லாரையும் ஒரே மாதிரி தான் பார்ப்பேன். சட்டம் எல்லாத்துக்கும் ஒண்ணுதான். இந்தியன் டிரான்ஸ்போர்ட் எல்லா இந்திய குடிமகனுக்கும் ஒண்ணுதான். இதை யார் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாலும் நான் அனுமதிக்க மாட்டேன். இந்த வார்டு கவுன்சிலர், வட்ட செயலாளர், நகர செயலாளர், மாவட்ட செயலாளர், எம்எல்ஏ, எம்பி, மினிஸ்டர், ஆளுங்கட்சி, எதிர்கட்சி, இப்படி யாரு சிபாரிசு பண்ணாலும் நான் காது கொடுத்து கேட்கவே மாட்டேன். என் மனசுல தோன்றத செஞ்சுட்டு போய்கிட்டே இருப்பேன். ஐ டோன்ட் கேர். பதவி உயர்வுக்காக மேலதிகாரிகளை காக்கா பிடிக்கிறது, அவங்க சொல்றதுக்கெல்லாம் ஆமா சாமின்னு கும்பிடு போடுறது, இதெல்லாம் இந்த ஏசி பூபதிக்கு பிடிக்கவே பிடிக்காது. நான் யாரு பாதையிலையும் குறுக்கிட மாட்டேன். அதே மாதிரி என் பாதையில யாராவது குறுக்கிட்டா அதை அனுமதிக்கவும் மாட்டேன். நான் அரசாங்கத்துக்கு விசுவாசமானவன், டிபார்ட்மெண்ட்டுக்கு கட்டுப்பட்டவன். சுருக்கமா சொன்னா நேர்மையில கொம்ப. என்கிட்ட பணத்தை காட்டியோ பதவியை காட்டியோ ஆசை வார்த்தை காட்டியோ இல்ல என்ன மிரட்டியோ எதுவும் செய்ய முடியாது. இது நடக்கவும் நடக்காது. அப்படி ஒரு நிலைமை வந்தா இந்த உத்தியோகத்தை தூக்கி போட்டுட்டு போய்கிட்டே இருப்பேன். ஓகே சார். வணக்கம் ஐயா. வணக்கம்மா. என்ன விஷயம்? ஐயா, இவ என் பொண்ணு. ம், பேரு சுசித்ரா. இது இவளோட குழந்தை. இந்த குழந்தையோட அப்பா உங்க சம்சாரத்தோட தம்பி வக்கீல் சந்தன பாண்டியன். என்னது? என் மச்சினன் தான் இந்த குழந்தைக்கு அப்பாவா? ஆமாங்க ஐயா. அவனுக்கு இன்னும் கல்யாணமே ஆகலையே. சார் எனக்கு காதலிக்கிறதா சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி என் கூட பழகி எனக்கு ஒரு குழந்தைய கொடுத்துட்டு நான் கர்ப்பம்னு தெரிஞ்சதும் என்னை கழட்டி விட்டுட்டு போயிட்டா சார். ஆமாங்க ஐயா. நாங்களும் உங்க மச்சனனை ஊர் ஊரா தேடுறோம். எங்க இருக்காருன்னு கண்டுபிடிக்க முடியல. கடைசியில கிருஷ்ணகிரி மாவட்டம் கல்லூர்ல இருக்கிறதா கேள்விப்பட்டு குழந்தைய தூக்கிக்கிட்டு அவரை பார்க்க போனோம் ஐயா. இந்த குழந்தை முகத்தை பார்த்தாவது அவர் மனசு மாறுவாருன்னு நினைச்சேன். ஆனா கொஞ்சம் கூட ஈவிரக்கமே இல்ல சார். நியாயம் கேட்க போன என்னையும் என் குழந்தையும் கழுத்தை நரிச்சு கொல்ல பார்த்தாரு. எப்படியோ உயிர் பிழைச்சு தப்பிச்சு ஓடி வந்துட்டோம். ராஸ்கல். உடனே அவன் மேல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியதானே? ஆமா ஐயா. டிஎஸ்பி துர்கா மேடம் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் ஐயா. துர்கா ஒரு நேர்மையான ஆபீசர்மா, உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க. அவங்க எஃப்ஐஆர் போட்டு இமிடியேட்டா எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க. ஆனா இவரோட இன்ஃப்ளூயன்ஸ்னால தான் இவ்ளோ பிரச்சனையும். ராஸ்கல் அடங்க மாட்டாங்க. நானே கிரிமினல் ஆக்டிவிட்டீஸ் அதிகமா போச்சே. ஆமாங்க ஐயா. டிஎஸ்பி மேடம் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்த விஷயம் தெரிஞ்சிருச்சு. ஒரு நாள் எங்க வீட்டுக்கு வந்து வீட்டை காலி பண்ண சொல்லி குடும்பத்தோட ஊரை விட்டு ஓடுங்கன்னு சொல்றாருயா. இல்லைன்னா உங்க 3 பேரையும் வீட்டுக்குள்ளேயே வச்சு கொளுத்திருவேன்னு சொல்றாருயா. ஆமாங்க சார், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இப்படி கல்யாணத்துக்கு முன்னாடியே நான் கர்ப்பமானது நான் பண்ண முதல் தப்பு. ஆனா ஒரு பாவமும் அறியாத என் குழந்தை பலியாகணுமா சார்? அப்படிலாம் ஒண்ணும் நடக்காதுமா. நீ எதுக்கும் பயப்பட வேண்டாம். உனக்கு பாதுகாப்பு கொடுக்க டிஎஸ்பி துர்கா எல்லா ஏற்பாடும் செஞ்சிருப்பாங்க. நீங்க தைரியமா இருங்க.
கண்டிப்பா உங்களுக்கு நியாயம் கிடைக்குமா? உங்க மச்சனங்கிறதால தான் உங்ககிட்ட சொல்லலான்னு வந்தையா. தாய் வீடு தாய் வீடு மாமா மாமா நான் இங்க உள்ள இருக்கேன். லாக்கப்குள்ள பாருங்க. ஐயோ மாமா, நான் லாக்கப்குள்ள இருக்கேன் பாருங்க. மாமா கூப்பிடுறேன்ல, என்ன பார்க்க மாட்டீங்களா? என்கிட்ட பேச மாட்டீங்களா? நீ லாக்கப்புக்குள்ள இருக்கிற கன்றாவிய என் கண்ணால பார்க்க கூடாதுன்னு தான் நான் பார்க்காம இருந்தேன், பேசாம இருந்தேன். ஆனா மாமா மாமான்னு கத்தி என்னை பார்க்க வச்சுட்ட, பேச வச்சுட்ட. என்ன மாமா, நீங்க வந்து போலீஸ் ஸ்டேஷனை அடிச்சு உடைச்சு நொறுக்கி எல்லாரையும் அடக்குவீங்கன்னு பார்த்தா நீங்க என்ன அடக்குறீங்க? எங்க என் புருஷன்? எங்க என் புருஷன்? கொஞ்சம் பேசாம இருக்கியா? இது நம்ம வீடு இல்ல, உன் இஷ்டத்துக்கு இப்படி காட்டு கத்தல் கத்துறதுக்கு. இது போலீஸ் ஸ்டேஷன். அத மனசுல நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டு கொஞ்சம் பொறுமையா இரு. என்ன மாமா, இந்த போலீஸுங்களை திட்டாம என்ன திட்டுறீங்க? வணக்கங்க. வணக்கங்க. என் பேரு தர்மதுரை. இந்த ஊர்ல என்ன பெரிய மீசைன்னு சொல்லுவாங்க. உங்களை எனக்கு நல்லா தெரியும். உட்காருங்க. நன்றிங்க. மாமா பாத்தீங்களா மாமா, மீசக்காரங்கிற பேரை கேட்டவன இவங்க எல்லாரும் பயந்து நடுங்குறாங்க. பாத்தீங்கல்ல, உங்களுக்கு மரியாதை கொடுத்து சேர்ல உட்கார சொல்றாங்க. ஆனாலும் இதுல ஏதோ ஒரு உள்குத்து இருக்கு மாமா, பார்த்து ஜாக்கிரதையா இருங்க மாமா. கொஞ்சம் பேசாம இருக்கியா? சார், லாக்கப்ல இருக்கிறது என் சின்ன மருமக தனலட்சுமி. அவளை நான் ஜாமீன்ல எடுக்க வந்திருக்கேன்.